இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவளால தானே இவர் என் மருமகனை ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும்னு ஒத்த கால நிக்காரு. இசக்கியும் வர மாட்டேங்க. அதான் புடிச்ச புடியா மதனி கிட்ட வேண்டிக்கிட்டு நிக்க. மா, அத்தை நல்ல காலத்திலேயே ஒரு சின்ன நல்லது கூட நினைக்காது. இப்ப செத்ததுக்கு அப்புறமும் உனக்கு வந்து உதவி செய்ய போதாக்கும். செத்தா தெய்வத்துக்கு சமோல, அதுவும் அவதானே செத்துருக்கா. அப்ப அந்த வேகமும் ஆத்திரமும் அவளுக்கு இருக்கும்ல. அதான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்னத்த வேண்டுதியா? கிடைச்சாகணும் டி. இந்த பாண்டி அம்மாவை எவன் கொலை பண்ணானோ, எந்த நாசமா போனவன் கொன்னு போட்டானோ, அவன் விளங்காம போகணும். அந்த கொலைகாரனை பாண்டி அம்மாவோட ஆவி வந்து பழி வாங்கணும்ல. அவனை ஆட்டி வச்சு நல்ல உரல்ல வச்சு இடி இடின்னு இடிக்கிற மாதிரி பாண்டியம்மா இடிக்கணும்ல. ரொம்ப விபரீதமா வேண்டிக்கிறாங்களே. இந்த பாண்டியம்மா ஆவியா வரணும். அந்த கொலைகாரனை மதனியோட ஆவி வந்து பழி வாங்கணும். நாறு நர கிழிச்சு போட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அவனை செயின்ல போட வைக்கணும். ஏ மதனி, நான் என்ன எனக்காகவா வேண்டிக்கிறேன்? உன்னை கொன்னவன நீ பழி வாங்க வேண்டாமா? வா மதனி, அப்படியே பேயா கிளம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்து இறங்கு. உன்னைய யாரு கொலை பண்ணாங்கன்னு எங்களுக்கு அடையாளம் காட்டு. அப்பதானே உன்னோட ஆத்மா சாந்தி அடையும். கோட்டுக்காரியா இருக்க என்னடி இப்படி அர்த்தராத்திரிகள் பாக்குற வேலையாதி? வளர்ந்து கட்டவன உன் அம்மைக்கு ராக்கிற்கு பிடிச்சிருக்க போல இருக்கி. முதல்ல இங்கிருந்து இழுத்துட்டு போய்விட. இல்லன்னா இங்க சாமி கும்பிட சொல்லிட்டு இந்த வீட்டையே கொளுத்தி விடுவாய். வா இழுத்துட்டு போல. மா, என்னம்மா இது? நீ தூங்காம இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆயிடாதா? வாமா, வந்து படுமா, வாமா. ஆமாத்த, நீ வா. உறக்கம் வரலையா? நீ வா, நான் பரணி ஏதாவது மாத்திரை கொடுத்திருக்காளான்னு நான் பாக்க. தூக்க மாத்திரை இருந்தா நீ அதை போட்டுட்டு படுப்பியாம். மாவ், போதுமா, நீ வாமா. இப்படி வீடே நிம்மதி இல்லாம போச்சே. இதுக்கு மேல நான் யார போய் கும்பிடுவேல? வாமா, வாமா. இழுத்துட்டு போல. அல்லாதத்த, வாமா. நீ வாத்த, எல்லாம் சரியாயிடும். ஏன் உசுறு எடுக்கிறாய்?